சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலாளியை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு செங்கல் அறுக்கிற தொழிலாளிகளை குறித்து தியானிக்க போகிறோம். செங்கல் அறுக்கிற பணி வேதாகமத்தில் எங்கே துவங்கிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து சரி, இங்கே கவனிக்கலாம். நாம் செங்கல் அறுத்து அதை சுட்டு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஒருவர் என்ன பண்ணாங்களாம், பேசி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நிம்ரோத்து மூலியமாக பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது. இது 2 காரணத்துக்காக கட்டப்படுகிறது. ஒன்று அவிசுவாசம், 2வது தேவனுடைய கட்டளை மீறுகிறது, 3வது தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படியாக செய்தாங்க. ஆகவே அந்த பாபேல் கோபுரத்தை கர்த்தர் கட்டாதபடி பாஷையை தாறுமாறாக்கி எல்லாம் பிரிந்து போகும்படியாக கர்த்தர் செய்தார். என்ன 3 காரியம்னா, முதலாவது காரியம், ஆண்டவர் நோவா இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் ஜலத்தினால தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று வானத்தில் உண்டாக்கி கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். இனி நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஒரு வேளை கேட்கலாம், அப்போ சுனாமிலாம் வருது எப்படியா? தேவ பிள்ளையில், ஒரு சில இடங்களில் தண்ணீர்னால் சேதம் ஏற்பட்டாலும் கூட முழு உலகத்தை தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக தான் இவங்களுக்கு அவ்விசுவாசம் வந்தது. நோவாவுடைய நாட்களில் பின்னும் ஒரு ஜலப்பிரயாணம் வருமானா நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வானத்தை தொடுகிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று என்ன கட்டுறாங்க. காரியம் என்னது? அவ்விசுவாசம். 2வது தேவ பிள்ளைகளை, என்ன அவங்களுக்குள்ளே காணப்பட்டதுன்னா, தேவனுடைய பிரமாணத்தை மீறுறாங்க. நோவா இடத்துல தான் சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பரவி வாழணும், பரவி போயிட்டு பழுகி பெருகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூடி வாழ்வோம் என்று சொல்லி இவங்க சிதறி போய் வாழணும்னு தான் கட்டளை கொடுக்குறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூடி வாழலாம்னு சொல்லி அடுக்கு அடுக்காக என்ன பண்ணாங்கன்னா பாபேல் கோபுரத்தை நம்ம கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3வது தேவ பிள்ளைகளை, தங்களுக்கு ஒரு பேர் உண்டாகும்படியான பண்ணாங்கன்னா இதை செய்கிறாங்க. நம்ம எது செய்தாலும் தேவ நாமத்திற்கு மகிமையாக செய்யணும். தான் பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்கிறத கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே தான் பாஷையை கத்தனவனா தாறுமாறாக்கி அந்த இடத்துல போடுகிறார். பாஷை பிறப்பிக்கிற இடமே எதுன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அப்போ செங்கல் அறுக்கிற வேலை வேதாந்தத்தில் எங்கே கொடுக்கப்படுதுன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கு 5ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். மோசவும் ஆரோனும் போயிட்டு பார்வோன் இடத்துல கேட்குறாங்க, ஐயா, நாங்கள் வனாந்தரத்தில் போயிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யலைன்னா பஞ்சமும் வாதையும் வரும் என்று முன்கூட்டியே யாரை எச்சரிக்கிறாங்க? பார்வோனை எச்சரித்து நாங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்கு பார்வோன் யாத்திராகமம் 5:2 சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. நாங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? பண்டிகை கொண்டாடணும், ஆராதனை செய்யணும், எங்களை போக விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை என்று சொன்னால் என்ன வந்துடும்? பஞ்சமும் வாதையும் வரும் என்று சொல்லி நடக்க போகிறது முன்பு கூட்டியே மோசவும் ஆரோனும் பார்வோனை எச்சரித்து பேசுகிறாங்க. அதுக்கு பார்வோன் சொல்லுகிற பதில் 2ஆம் வசனத்தில், அந்த தேவன் யார் நான் அறியேன், ஆகவே உங்களை நான் என்ன பண்ணுவதில்லை, போக விடுவதில்லை
என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த தேவனை குறித்து எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் உங்களை போக விட மாட்டேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பார்வோனுடைய இருதயத்துடைய எண்ணம் என்னன்னா, தன்னை எதிர்க்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லி எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த சிலைகள் எல்லாம், பார்வோன் ராஜாவுடைய சிலைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானா, நெற்றியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரீடத்தில் ஒரு சர்ப்பம் சுற்றி முன்னாடி பாம்பு படம் எடுக்கிறது போல் இருக்கும். அதே போல் கழுத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு இருந்து முன்னாடி வந்து படம் எடுக்கிறது போல் இருக்கும். காரணம் என்னென்னா, என்னை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது என்பதற்காக என்னை எதிர்க்க உலகத்தில் வேறொரு சக்தி தெய்வம் இல்லை என்கின்ற எண்ணம் இந்த பார்வோனுக்கு இருந்ததுனால தான், அதாவது முன்கூட்டியே வருகிற காரியத்தை மோசே எச்சரித்து சொல்லுகிறார். ஐயா, பஞ்சம் வந்துடும், வாதம் வந்துடும், அதனால் என் ஜனங்களை என்ன பண்ணு, போக விடுன்னு சொன்ன உடனே இவர் பார்வோன்னு சொல்கிறாரு, அந்த தேவன் யார், நான் உங்களை போக விடேன், நான் அவரை அறியலை அப்படின்னு சொன்ன உடனே தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் பார்வோன் 2 கட்டளை கொடுக்குறாரு. வாசிக்கலாமா? 2 கட்டளை 2 காரியத்தை பேசுகிறாரு. ஒன்று, நான் கர்த்தரை அறியேன். 2வது, இஸ்ரவேலை நான் போக விடேன் என்று சொன்ன உடனே, இதனால தான் பாருங்கள் 2 வார்த்தை சொல்கிறாரு. ஒன்று, நான் என்ன பண்ணல, தேவனை அறியேன். 2வது, இஸ்ரவேலை நான் போக விடேன் என்று சொல்லி தன்னை எதிர்க்க உலகத்தில் எந்த தெய்வமும் எந்த சக்தியும் இல்லை என்கின்ற மனப்பான்மை பார்வோனிடத்தில் இருந்ததுனால இந்த 2 வார்த்தையை பார்வோன் சொன்னது நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தார்னா, கர்த்தரே தேவன் என்று பார்வோன் அறிந்து கொள்ளும்படியாய் 10 வாதைகளை அவர்கள் பிரதானமாய் வணங்கின தெய்வங்களை கொண்டே என்ன பண்ணனா அவங்களுக்கு விரோதமாய் திருப்பி கர்த்தர் என்ன பண்ண வாதைகளை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் மந்திரவாதிங்க சொல்கிறாங்க, மந்திரவாதி இடத்துல பார்வோன் போய் சொல்கிறார், இந்த தவளைகளெல்லாம் நம்மளை விட்டு போகும்படி மந்திரம் தந்திரம் பண்ணுங்கடா, அதாவது இந்த வெட்டிக்கிளிகளெல்லாம் நம்மளை விட்டு போகும்படி மந்திரம் தந்திரம் பண்ணுங்க, கல்மழையை தடுக்கும்படியா மந்திரம் தந்திரம் பண்ணுங்கன்றாங்க. இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல, பண்ணாலும் ஒன்றும் செயலாற்ற முடியல. காரணம் என்னன்னா, பார்வோன் கேட்ட கேள்விக்கு கர்த்தரை யார் என்று பார்வோன் அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர் அவங்க தெய்வத்தை அவங்களுக்கு விரோதமாக திருப்புகிறாரு. மந்திரவாதிகள் செயல்பட்டாலும் கூட அவங்க செயல்கள் முற்றிலுமாக அற்று போகிற காரியம் எதற்காகனா, பார்வோன் கர்த்தரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதிங்க சொல்கிறாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, வாதைகளை அப்புறப்படுத்த முடியல, இது தேவனுடைய விரலே அல்லாமல் வேறல்ல. ஆகவே பார்வோன் அரசனே, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணு, போக விடு என்று என்ன பண்ண அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். பார்வோனுக்கு மோசம் ஆரோனும் போய் கேட்டதுனால அவர் மனசில் என்ன யோசிக்கிறார்னா, நீங்கள் 8ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே எங்கள் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். 17 வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இப்போ என்ன பார்வோனுக்கு இன்னொரு என்னன்னா, இவங்க ஆராதனை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்க சோம்பலாக இருக்கிறாங்க. இப்போ மோசம் ஆரோனும் கூடி பேசும்போது இஸ்ரவேல் சமுதாயம் சுற்றி வளைத்து கொண்டு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வந்துடுச்சு, சோம்பல் வந்துடுச்சு, வேலை செய்ய போகிறது இல்லைன்னு சொல்லி இவங்க எங்கே போகிறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறேன் என்ற எண்ணம் பார்வோனுக்கு வந்துடுச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி பார்வோனுடைய எண்ணமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு கூட அடிக்கடிக்கு சொல்லியிருக்கிறேன், இம்மீதையும் அலெக்சாந்தர் என்ன பண்ணாங்க, அதாவது விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு அதாவது தொழில் வேலையை அதாவது கப்பல் துறைமுகத்தில் போயிட்டு வேலை செய்து பணங்களை 4 காசை பார்த்த உடனே
பவுலையும் கவனிக்கலாம். தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாங்க, பிழைக்கிற வேலையை பாருங்கடா, ஊழியம் சொல்லி அலைஞ்சின்னு இருக்கிறீங்க சொல்லி நிந்தித்தவர்களாக காணப்பட்டாங்க. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதை சேதப்படுத்துறீங்க? விசுவாச கப்பலை சேதப்படுத்துறீர்கள் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இவங்க நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோன்னு சொன்னோடனே பார்வோனுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஐயோ இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆகிட்டாங்க? சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ண போகிறோம், நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி எண்ணி பாருங்கள், சோம்பலாக இருக்கிறாங்களே என்று சொல்லி இப்போ நான் உங்களை ஆராதனை செய்ய போக விட மாட்டேன். அதனால் செங்கல் வேலை என்ன பண்ணால் அதிகப்படுத்துகிறான். நீங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருன்னா, முன்பு செய்தது போலவே நீங்கள் என்ன பண்ணணும், செங்கலுடைய எண்ணிக்கை குறையவே கூடாது. நான் கூடாது, செங்கலுடைய எண்ணிக்கை குறையவே கூடாது. உங்களுக்கு செங்கல் வேக வைக்கணுன்னா, அறுக்கணுன்னா எது அதிகமாக தேவைப்படும்னா வைக்கோல் தேவைப்படும். வைக்கோலை கொடுக்க மாட்டேன், நீங்களே வைக்கோலை சேகரித்து கொண்டு என்ன பண்ணணும், செங்கல் அறுக்கணும்னு சொல்லி 6, 7 கொஞ்சம் வாசிக்குமா? சரி, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 2 கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. பார்வோனு என்ன கட்டளை கொடுக்குறான்னா, நீங்களே வைக்கோலை என்ன பண்ணணும், சேகரித்து கொள்ளணும். 8ஆம் வசனத்தில் முன்பு கணக்கின்படியே செங்கல்களை நீங்களே என்ன பண்ணணும், அறக்கணும். ஒன்றை என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இதனால் இஸ்ரவேலில் இருக்கிற தலைவருங்க மோசையும் ஆரோனையும் பார்த்து என்ன பண்ணால் குற்றம் சாட்டுறாங்க. எங்கே இருக்குது பாருங்கள், 20ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? புறப்படுகையில் எதிர்பட்டு அவர்களை நோக்கி சரி கவனிக்கலாம். இஸ்ரவேலில் இருக்கிற சில தலைவர்கள் வந்து மோசேயிடத்தில் கேட்குறாங்க, ஆரோனிடத்தில் கேட்குறாங்க, ஐயா நீங்களே பார்வோனிடத்தில் பட்டயத்தை கொடுத்தது போல் இருக்குது, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு செங்கல் அறுத்து ஒரு அடிமை தொழிலாம் செய்துன்னு இருந்தோம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறான், வேலையை அதிகப்படுத்தி வைக்கோலையும் கொடுக்கல, அதை எங்களையே சேகரிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி மோசவும் ஆரோனும் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற சில தலைவர்கள் என்ன பண்ணால் யாரை முறுமுறுக்கிறாங்க. மோசவும் ஆரோனும் முறுமுறுத்தோடனே 22லேருந்து 23 வரைக்கும் மோசே தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசேக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் கஷ்டமாயிடுச்சுன்னா, இப்போ வேலையும் அதிகமாகிடுச்சு, நம்மளை ஆராதனை செய்ய விடலையே, நம்மளே எடுத்து போய் பட்டயத்தை யார் இடத்துல கொடுத்த மாதிரி இருக்குது, பார்வோன் இடத்துல கொடுத்த மாதிரி இருக்குது, இஸ்ரவேல் நிந்தனைக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோமே என்று சொல்லி மோசே 22லேருந்து 23 வரைக்கும் விண்ணப்பம் செய்கிற பாருங்க. கொஞ்சம் வாசிங்க. அதான் பாருங்க. இப்போ மோசவே ஆண்டவர் இடத்துல போய் கேட்குறாரு, ஏன்பா இந்த ஜனத்துக்கு தீங்கு வர பண்ணு, எதனால் இந்த ஜனங்களிடத்துல என்னை அனுப்பினன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா முறையிடுகிற காரியத்தை, விண்ணப்பம் செய்கிற காரியத்தை மோசே செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசே செய்த உடனே தேவன் பார்த்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை அறியணும், பார்வோனும் தேவனை அறியணும் என்பதற்காக இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா 10 வாதைகளை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. 10 வாதைகளை குறித்து, செய்ய போகிற வாதைகளை குறித்து, பார்வோனுக்கு செய்ய போகிற தீங்குகளை குறித்து, அவன் மன கடினத்தை குறித்து யார் இடத்துல கர்த்தர் பேசுகிறாருன்னா மோசேன் இடத்துல பேசுகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? தலைவருக்கு வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீயே போயிட்டு பார்வோனிடத்தில் பட்டயத்தை கொடுத்து எங்களை நெருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே மோசேவுக்கும் ஒன்றும் புரியல. போயிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே ஏன்பா என்னை இந்த ஜனங்களிடத்தில் அனுப்பினேன், இப்போ பார்வோன் அல்லவா அவங்கள நிந்தி அதாவது சுமையை அதிகப்படுத்துகிறான்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணனா, இஸ்ரவேல் யார் அறியணும், தேவனை அறியணும், பார்வோனும் கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும் என்பதற்காக வாதையை குறித்து மோசேவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். 10 வாதைகளை குறித்து பேசுகிறார். பாருங்கள், யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14 யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14 யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும்
10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த 10 வாதைகளை எதுன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கவனிக்கிறீங்களா? கவனிக்கலாம். எதனால் இந்த 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறார்னா, பார்வோனுடைய எண்ணம் எது? என்ன இந்த உலகத்தில் எதிர்க்கிற எந்த தெய்வமும் சக்தியும் இல்லை என்ற எண்ணம். ஆகவே அவங்க தெய்வத்தை அவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் திருப்புகிறார். ஆமென். 2வது தெய்வ பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை, இவர் தான் உன்னதமானவர், இவர் தான் பெரியவர், இவர் தான் விடுவிக்கிறவர், இவர் தான் நம்மளை நிந்தனைகளும் பாடுகள் இருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வருகிற தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்க அறிந்து கொள்ளும்படியா இந்த 10 வாதைகளை என் தேவன் உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த செங்கல் அறுக்கிற வேலையை இஸ்ரவேல் ஜனங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லி ஒரு 5 குறிப்பை சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த 10 வாதைகளுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எப்படி செங்கல் அறுப்பாங்கன்னா, குடும்பமாய் போயிட்டு ஒவ்வொரு குரூப் மொத்தமாக அறுக்க மாட்டாங்க. இவங்க ஒவ்வொரு குடும்பமாக போயிட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும் செஞ்சுட்டு எகிப்துடைய ஆளோட்டி சூப்பர்வைசரை கூப்பிட்டு நம்மனா, ஐயா முன்பு அறுத்தது போல் நாங்கள் அறுத்து இருக்கிற கணக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பமாக ஒப்புவிக்கணும். இது போல் தான் நம்மனா செங்கல் அறுப்பாங்க. அதுக்கு எப்படி செய்வாங்கன்னா, முதலாவது காரியம் வேலை முடிச்சுட்டு போகும்போது நாளைக்கு தேவையான செங்கல் அறுப்பதற்கு தேவையான மண் நம்மனா கூட்டி அதை பாத்தி மாதிரி கட்டி அதை நல்லா தண்ணி ஊற்றினோம்னா ஊற வச்சுட்டோம்னா போயிடுவாங்க. காரியம் தண்ணி என்ன பண்ணுவாங்க, மாலையில் ஊற வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க. 2வது மறுநாள் காலையில் வந்த பிற்பாடு குடும்பத் தலைவர் என்ன பண்ணுவோன்னா மண்ணை அதாவது அறுப்பதற்கு தேவையான அதாவது பதமாக பேசுவான். மண் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் செங்கல் அச்சியில் ஊற்றிட்டு அந்த அச்சி எடுக்கும்போது செங்கல் ஆகிடும், அப்படி ஒரு மாதிரி நஞ்சு போயிடும். அதனால் ஏற்ற பக்குவமாக யார் பேசுவான்? குடும்பத் தலைவன் தான் அதை மண்ணை பிசைஞ்சு யார் இடத்துல கொடுப்பார்னா 3வது காரியம் அந்த பிசைஞ்ச மண்ணை சுமந்துன்னு போகிறது யாருன்னா குடும்ப தலைவிகள் தான். என்ன பண்ணால் சுமந்துக்குன்னு போயிட்டு வாலியமான தங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்த உடனே 4வது காரியம் வாலியமான பிள்ளைகளிடத்தில் கொடுத்த உடனே அந்த மண்ணை எடுத்து பிசைஞ்ச மண்ணை அது செங்கல் அச்சியில் ஊற்றி அதை வச்சு நல்லா அழுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல் அறுப்பாங்க. 5வது காரியம் காஞ்சி போன செங்கல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா வேக வைப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா இது போல தான் இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். வைத்தாங்க. பாருங்க, இந்த பித்தம் ராம்சேஸ் என்கின்ற பட்டணங்களை யாரு கட்டுறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் கல் அறுத்து அதை காய வச்சு அதை வேக வச்சுனவனா கட்டினாங்க. ஆலோட்டிகள் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக என்ன பண்ண ஒடுக்கினவர்களாக என்ன பண்ண காணப்பட்டாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒடுக்கினாலும் அவ்வளவாய் பெருகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சரி, அதற்கு பிற்பாடு வரலாம். ஒரு 10 வாதையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1வது வாதை தண்ணி ரத்தமாக மாறியது. இது யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14லேருந்து 24. 2வது தவளைகளினால் வாதை 7ஆம் அதிகாரம் 25லேருந்து 8ஆம் அதிகாரம் 15 வரைக்கும். 3வது பேணுனால வாதை 8ஆம் அதிகாரம் 16லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். 4வது வாதை வண்டுகளினால் வாதை, இது 8ஆம் அதிகாரம் 21லேருந்து 32 வரைக்கும். 5வது வாதை மிருக ஜீவன்கள் மேலும் அதாவது கொடிய கொள்ள நோய் என்ன பண்ணனா கர்த்தர் வர பண்ணினார். இது யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும். 6வது மனிதர் மேலேயும் மிருக ஜீவன்கள் மேலேயும் எரிபந்தமான கொப்பளங்களை கர்த்தர் வர பண்ணினார். இது 6வது வாதை யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 8லேருந்து 11. 7வது கல்மழையினால் வாதை யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 12லேருந்து 35. 8வது வெட்டுக்கிளிகளினால் வாதை
10ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1-20. 9வது காரிருளினால் வாத. 3 நாள் காரிருள், பக்கத்தில் இருக்கிறவர் கூட தெரியாத அளவுக்கு காரிருளை கர்த்தர் 3 நாள், இரவு பகல் 3 நாள் காரிருளை உண்டாக்கினார். இந்த வாத. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21-29. கடைசியாக தலைச்செம்மல்ல சங்காரம், வாதையை கர்த்தர் உண்டு பண்ணினார். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருகினார்கள் என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் அமைச்சிடறேன் வேகமாக. தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள பெருக பண்ணினார். மனுஷனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கவே முடியாது, நம்மையும் ஒடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சிரசு மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மனுஷனுடைய முயற்சி எந்த அளவுக்கு அவங்கள சிறுமைப்படுத்தி ஒடுக்கி அவங்க பெருக்கத்தை தடுத்து பார்த்தாலும் இவங்க பெருகினே இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இஸ்ரவேல் தலைமையிலையும் சபையார் தலையிலையும் கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. சரி, முதல் காரியம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் அப்போஸ்தலர் 7:18 வாசிக்கலாம். அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை பாருங்கள், சமுதாயத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்வாருங்க. ஆமாங்க, கர்த்தர் பெருகும்படி செய்வார். பிசாசு நினச்சான், யோபு நினச்சான், எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம், யோபுரிடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம், யோபுடைய நிலைமை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, முன் இருந்ததை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் என்ன பண்ணனா, முன்னிலைமை என்ன பண்ணான்னா ரெட்டிப்பாய் கர்த்தனவனை ஆசீர்வதித்தார். அதனால் தேவ பிள்ளைகளை, உன்னை ஒடுக்குறாங்களா, அதாவது நீ செய்யாத தவறை செய்துன்னு சொல்லி உன் மேலே கட்டி அதை பலரிடத்தில் தூற்றி திரிகிறாங்களா, கவலைப்படவே வேணாங்க. நீ கர்த்தரை சார்ந்துக்கினா போதும், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருகும்படி செய்வார். ஆமேன். சரி, 2வது காரியம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4:7 வாசிக்கலாம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ. சரி, கவனிக்கலாம். இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, 2வது காரியம், இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பெருகினாலும் அவ்வளவாய் கர்த்தருக்கு விரோதமானவனா பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. தேவ பிள்ளைகளை, இப்போவும் சொல்கிறேன், இருக்கும் போது இந்த பக்தி, இல்லாத போது இருக்கிற இந்த பக்தி, இருக்கும்போது இதே பக்தி, இதே பரிசுத்தம், இதே உண்மை, இதே விட்டு கொடுக்கறது போகிறது, இதெல்லாம் இருக்குமானா இன்னும் கர்த்தர் உங்களை பெருக செய்துக்கினே இருப்பாருங்க. கொஞ்சம் ஆசீர்வதித்த உடனே, உங்கள் ஸ்தானங்கள் கொஞ்சம் உயர்ந்த உடனே, கனம் கூடின உடனே இவங்களை மதிக்கணுமா, இவங்களுக்கு விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தனவனம் வருது. இதை தான் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் என்ன பண்ணாங்களாம், பாவம் செய்தாங்கன்றார். அதனால் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தணும். ஆண்டவரே, என்னை தரமட்டும் தாழ்த்துறேன்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருப்பீர்கள்னா இயேசு கிறிஸ்துவ நோக்கி பாருங்கள். பிலிப்பியருக்கு அந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசப்பாவை குறித்து சொல்வார். அவர் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாராம், தாழ்த்தினார். ஆகவே தான் பிதாவின் வலது பக்கத்தை சுதந்தரிக்க கிறிஸ்துவுக்கு ஒரு கனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதனால் தேவ பிள்ளைகளை, நம்ம எந்த அளவுக்கு பெருகிறோமோ அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தும் போது நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை பெருகும்படி செய்வார். அதனால் பெருக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி பாவம் செஞ்சோம்னா இருக்கிறதையும் கர்த்தர் நம்மிடத்துல இருந்து என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வது காரியம், நீங்கள்
அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன்னா பேதுரு சொல்லுவார், எங்களுக்கு பந்தி விசாரிப்பு பண்ணுகிறதும் அதை ஏழைகளை போயிட்டு பந்தி விசாரிப்பு பண்ணுகிறது எங்களுக்கு ஏற்றதில்லை. நாங்கள் என்ன பண்ணோம், வேத வசனத்தை போதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் எங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்ன உடனே 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன், சீஷர்கள் கூட்டம் என்ன பண்ணிச்சான், பெருகினது இருக்குதுங்களா கொஞ்சமா தேவ வசனம் வசனமா 7 தேவ வசனம் விருத்தி அடைந்து கவனிங்க, நீங்கள் பெருகணுன்னா உங்களுக்கு என்ன வேலை கர்த்தர் கொடுத்தாரோ அதை மட்டும் செஞ்சால் போதுங்க. அதை மட்டும் செஞ்சால் போதும், வேறு வேலை ஒன்றும் வேணாம். உன்னை கைப்பிரதி ஊழியம் கொடுக்க சொன்னாரா, சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரா, சபை நடத்த சொன்னாரா, சிலருக்கு புத்தி சொல்ல சொல்கிறாரா, இல்லை நம்மளை சாட்சியாக இருக்க சொல்கிறாரா, பாருங்கள் என்ன வேலை சொல்கிறாரோ நீ அதை செய்து பாரு, உன்னை பெருகும்படி கர்த்தர் செஞ்சிடுவார். அந்த வேலையை செய்ய விடமாட்டான் பிசாசு. பல போராட்டத்தை கொண்டு வருவான். சிலருக்கு பெருமை என்ற வலையை விரிச்சிடுவான், சிலருக்கு வறுமை என்கின்ற வலையை விரிச்சிடுவான், சிலருக்கு இழப்பு என்கின்ற வலையை விரித்து என்ன பண்ணுவோன்னா நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாதபடி நம்மளை பிசாசு தடை பண்ணுவான். நமக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ நம்ம கையில் ஊழியம் கர்த்தர் கொடுக்காம வரவே வராதுங்க. ஏன்னா அது பரலோகத்தின் வேலை. அந்த வேலையை நம்ம அதாவது கவனமாக செய்வோமானா, அதாவது உற்சாகத்தோடு செய்வோமானா, எச்சரிப்போடு செய்வோமானா கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்துடுவாருங்க. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக கர்த்தர் செய்வாருங்க. இன்றைக்கி கூட ஒரு ஊழியக்கார கூட்டம் நடக்குது. எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு பலவீனம் தான் போயிருக்கலாம், ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்ட்டாங்க. கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், சென்னைக்கு வா, கோயம்புத்தூருக்கு வா, அங்கே செனாடு கூட்டம் இங்கே செனாடு கூட்டம்னு சொல்லி கூப்பிட்டு இழுக்கடித்து நம்ம ஊழியத்தை செய்ய விடவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் நம்முடைய ஊழியம். நமக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, அதை உண்மையாக நம்ம செய்வோமானா தேவ பிள்ளைய கர்த்தர் அவ்வளவாய் நம்ம பெருக செய்வார். ஆமென். 3 காரியத்தை சொன்னேன். 1, எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறீங்களோ நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசு மேலே இருக்குது, ஆண்டவர் பெருகும்படி செய்வார். 2வது, நம்ம பெருகும்போது அவ்வளவாய் பாவம் செய்தார்கள் சொன்ன ஓசியாவில் சொல்கிறார். எந்த அளவுக்கு நமக்கு பெருக்கம் இருக்குதோ அவ்வளவோ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது இன்னுமாய் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். 3வது காரியம், தேவ பிள்ளைகளை கவனிக்கலாமா? 3வது காரியம் கவனிக்கலாம். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை நம்ம செய்தால் போதுங்க. ஆண்டவர் அதை சீஷருடைய தொகை வேத வசனம் விரித்து அடைந்தவுடனே சீஷருடைய தொகை என்ன பண்ணிச்சான், பெருகினது என்று சொல்லப்பட்டது. ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டார், நான் இது மாதிரி எந்த செனாடுக்கும் வரமாட்டேன், நான் விலைக்கு கொள்கிறேன்னு. அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், ஐயா உங்களை விட்டு போன ஆத்துமாக்கெல்லாம் உங்களிடத்துல வந்துடுவாங்கன்னு சொன்னேன். ஆண்டுடைய பேர் தானே கிருபை, போன ஆத்துமாலாம் அவங்கக்கிட்ட வந்தாங்க. இப்போ திரும்ப ஒரு பொறுப்பு வந்தோடனே போயிட்டார். என்ன ஆக போகுதுன்னு கர்த்தருக்கு அவருக்கு தான் வெளிச்சம். அதனால் நமக்கு என்ன ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரோ அதை மட்டும் செய்யுங்க, பாரத்தோடு செய்யுங்க, கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்வார். செபிக்கலாமா? தேவ கிருபையே ஆண்டவரே, இந்த 11ஆம் நாள் வந்திருக்கிற ஊழியத்திற்கு வந்திருக்கிற ஜெபத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவும் கூட இருக்கட்டும். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, யூடியூப்பில் கேட்க போகிற பிள்ளைகளையும் என் தேவனே நீங்கள் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும், வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.